வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மூடி கிடக்கும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். கூட்டுறவு நிறுவனங்களை தனது சொந்த நிறுவனமாக கருதி முழு உழைப்பையும் செலுத்த வேண்டும் என அவர் கூறினார். புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் 2025 அணிவகுப்பில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தேசிய மாணவர் படை வீரருக்கான தேநீர் விருந்து நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மருத்துவமனை நோயாளிகள் கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தி அரசு மருத்துவமனை எதிரே பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரொட்டி பால் ஊழியர்கள் முதல்வர் அறிவித்த குறைந்தபட்ச சம்பளம் 18,000 உடனே வழங்க வேண்டும் என கோரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் மூடி கிடக்கும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். கூட்டுறவு நிறுவனங்களை தனது சொந்த நிறுவனமாக கருதி முழு உழைப்பையும் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு கூட்டுறவு துறையில் காலியாக இருக்கும் இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதியின் அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடைக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பான்லே நிறுவனத்தின் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களுக்கு வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைக்கான பணி ஆணைகளை வழங்கிய அவர் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் கூட்டுறவு வங்கி கிளையின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிர்களுக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவிலான கடன் உதவியையும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பான்லே நிறுவனத்தின் மூலம் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டுறவு துறையில் பல ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தற்போது ஊழியர்களுக்கு நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆட்சியில் பொறுப்பேற்ற சமயத்தில் கூட்டுறவு அமைப்புகள் நலிந்து போய் இருந்தது. இப்பொழுது ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. கூட்டுறவு நிறுவனங்களில் பணி செய்யும் ஊழியர்கள் தங்களை அரசு ஊழியர்களாக நினைத்து கொண்டு செயல்படக்கூடாது. அவர்கள் பணியாற்றும் நிறுவனத்தை தனது சொந்த நிறுவனமாக கருதி கடும் உழைப்பை கொடுக்க வேண்டும். நிர்வாக சீர்கேடு என்று அதிகாரிகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது. நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கினால் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு எல்லாம் தானாக வந்துவிடும் என கூறினார். மேலும் நமது மாநிலத்தில் பால் தேவை நாள் ஒன்றுக்கு 1,00,000 லிட்டர் உள்ள நிலையில் 55,000 லிட்டர் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே பால் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். மூடி கிடக்கும் லிங்காரெட்டிபாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை, திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை ஆகியவை மீண்டும் இயக்கினால் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இவற்றை தனியார் பங்களிப்புடன் இயக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என பேசினார். புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் 2025 அணிவகுப்பில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தேசிய மாணவர் படை வீரர்களுக்காக தேநீர் விருந்து நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா 2025 அணிவகுப்பில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தேசிய மாணவர் படை வீரர்களுக்கான தேநீர் விருந்து நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் தேநீர் விருந்து அளித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு புதுச்சேரி தேசிய மாணவர் படை பிரிவின் துணை தலைமை இயக்குனர் திரு எஸ் ராகவ், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை செயலர் திரு சுந்தரேசன் மற்றும் புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 49 மாணவர் படை வீரர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முன்னதாக தேசிய மாணவர் படை வீரர்கள் உருவாக்கிய போர் விமானம், போர்க்கப்பல் மற்றும் துப்பாக்கியின் மாதிரி வடிவங்களை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டு அவற்றின் செயல்பாடுகளை குறித்து மாணவர்கள் விளக்கம் அளித்தனர்.
தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் தேசிய மாணவர் படை பிரிவினை சேர்ந்த மாணவர்கள் தேசிய அளவிலான முகாம்கள் பங்கேற்று துப்பாக்கி சுடுதல், பழகுதல் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றதை துணைநிலை ஆளுநர் பாராட்டி பேசினார். புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மருத்துவமனை நோயாளிகள் கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தி அரசு மருத்துவமனை எதிரே பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எதிரே மருத்துவமனை நோயாளி கவனிப்பு பணியை வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக சுகாதாரத்துறை ஊழியர்கள் மத்திய அரசு ஆணையிட்ட உயர்த்திய மருத்துவமனை நோயாளிகள் கவனிப்பு படியின் நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தவும், அரசு மருத்துவமனையில் வேலை பளுவை குறைக்க காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒருமுறை விதியை தளர்வு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த சேவை அமல்படுத்துவதன் மூலம் பணியில் உள்ள கடைநிலை ஊழியர்களுக்கும் மத்திய அரசு நிர்ணயம் செய்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். வில்லியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளிகளுக்கு இஸ்திரி பெட்டியுடன் தள்ளுவண்டியையும் எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஏழை சலவை தொழிலாளிகளுக்கு இலவச தொழில் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு சலவை தொழிலாளிகளுக்கு இஸ்திரி பெட்டியுடன் கூடிய தள்ளுவண்டியும் வழங்கினார். நிகழ்ச்சியின் திமுக தொகுதி அவை தலைவர் ஜாலல் அனிப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாசு, ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், மில்ட்ரி முருகன், முருகேசன், கலைமானி, காசிநாதன், அருள்மணி, முத்து, சேகர், பிரபு, உத்தரபதி, அபிமன்னர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பொன்னகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யா மந்தர் உயர்நிலை பள்ளியில் 15ஆம் ஆண்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் பொன்னகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யா மந்தர் உயர்நிலை பள்ளியில் 15ஆம் ஆண்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை மற்றும் தமிழக பகுதியின் கனான் பிரத்யோக விநியோகஸ்தரான எரைட்டின் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் பங்கஜ் கோத்தாரியா போட்டியை துவக்கி வைத்தார். பசும்பால் பொருட்களின் நிறுவனத்தின் தலைவர் திருமதி ராதிகா கோத்தாரி உடன் விழாவினை சிறப்பித்தார். போட்டிக்கான பரிசு ரூபாய் 10,000 மதிப்பில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. போட்டியில் நடைபெற்ற வளாகத்தின் கனான் நிறுவனத்தின் விற்பனை திரு பிரகாஷ் மற்றும் பசும்பால் பொருட்களின் நிறுவனத்தின் விற்பனையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி ரம்யா, திரு பாரதிதாசன், திரு கார்த்திகேயன், திரு செந்தில் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், எக்ஸைட்டர் ஓவியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அண்ணா சிலை அருகே பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும், சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணை வெளியிட வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமாள், இன்னாமல் ஆசான், முருகானந்தம், அருள் ஒளி, நித்யானந்தம், காயத்ரி, ஸ்ரீகாந்த், மோகன், மகேந்திரன், சம்சுதீன் உட்பட்ட பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பு மற்றும் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதற்கான ஏற்பாடுகளை தந்தை பெரியார் திராவிட கழக இளங்கோவன் செய்திருந்தார். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில்
ரொட்டிபால் ஊழியர்கள் முதல்வர் அறிவித்த குறைந்தபட்ச சம்பளம் 18,000 உடனடியாக வழங்க வேண்டி கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவு துறையில் காலியாக இருக்கும் இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதியின் அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடைக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பான்லே நிறுவனத்தின் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களுக்கு வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைக்கான பணி ஆணைகளை வழங்கிய அவர் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் கூட்டுறவு வங்கி கிளையின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிர்களுக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவிலான கடன் உதவியையும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பான்லே நிறுவனத்தின் மூலம் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டுறவு துறையில் பல ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தற்போது ஊழியர்களுக்கு நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆட்சியில் பொறுப்பேற்ற சமயத்தில் கூட்டுறவு அமைப்புகள் நலிந்து போய் இருந்தது. இப்பொழுது ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. கூட்டுறவு நிறுவனங்களில் பணி செய்யும் ஊழியர்கள் தங்களை அரசு ஊழியர்களாக நினைத்து கொண்டு செயல்படக்கூடாது. அவர்கள் பணியாற்றும் நிறுவனத்தை தனது சொந்த நிறுவனமாக கருதி கடும் உழைப்பை கொடுக்க வேண்டும். நிர்வாக சீர்கேடு என்று அதிகாரிகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது. நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கினால் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு எல்லாம் தானாக வந்துவிடும் என கூறினார். மேலும் நமது மாநிலத்தில் பால் தேவை நாள் ஒன்றுக்கு 1,00,000 லிட்டர் உள்ள நிலையில் 55,000 லிட்டர் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே பால் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். மூடி கிடக்கும் லிங்காரெட்டிபாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை, திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை ஆகியவை மீண்டும் இயக்கினால் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இவற்றை தனியார் பங்களிப்புடன் இயக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என பேசினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவித்து இருந்தார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா கிருஷ்ணா நகரில் நேற்று இரவு நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த கார்த்திக், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சவுந்தர் மங்கலம், தொகுதி திவாகர், லாம்பர்ட், சரவணன், சின்ன சக்திவேல் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து நாராயணசாமிக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாளுதல், பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு சம்பத்குமார் ரெட்டி மற்றும் இந்திரா இந்தியன் சர்வீஸ் உரிமையாளர் திரு பரசுராமன் அவர்கள் தலைமை நடைபெற்றது. உடன் NSS ப்ரொஃபசர் ஆபீசர் திருமதி ஆரோக்கிய மேரி, பொறுப்பு ஆசிரியர் திருமதி சந்திரகலா, மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திருமதி திலகவதி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் LPGயின் பாதுகாப்பு பற்றிய சந்தேகங்களை மாணவிகள் கேட்டுக்கொண்டனர். சமையல் எரிவாயு குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரன் அமைப்பில் உள்ள திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது.
ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரன் அமைப்பில் உள்ள திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவியாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் சகோதரன் அமைப்பில் நிறுவன சீதல் நாயக் வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கி செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் ஜி லட்சுமிபதி ஆகியோர் கலந்து கொண்டு திருநங்கை சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவியாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டுகளை வழங்கினார்கள். 100க்கு மேற்பட்ட திருநங்கை சகோதரிகளுக்கு நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ரோட்டரி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.